ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஏபிசி மால்ட்டு, அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் இது மூணையும் சேர்ந்து எப்படி ஒரு பவுடராக தயாரிக்கலாங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்கிட்ட நிறைய டிப்ஸ் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், 2 கேரட் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து 2 சின்ன அளவில் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து பச்சையாக ஜூஸாக குடிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக இதை நீங்கள் வந்து பாலில் கலந்து தாராளமாக கொடுக்கலாம். சூப்பரான ஒரு பவுடர் ரெசிபி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு 7 பாதாம் பருப்பு, ஒரு 10 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்ல கூடுதலாகவே பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, ஒரு 15 ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஆனால் 4 கிராம்புக்கு மேலே எடுக்க வேண்டாம். கிராம்பு அளவுகளை குறைச்சிக்கோங்க. ஏலக்காவை மட்டும் என்ன செய்யுங்க, தோலை நீக்கிட்டு விதைகளை மட்டும் நீக்கி நல்லா பவுடராக மிக்சியில் போட்டு திரித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் இதை சிறிய துண்டுகளாக நறுக்குனதை போட்டு தண்ணி சேர்க்காம மேக்ஸிமம் அரைக்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டால் கூட பரவாயில்ல, தண்ணி கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம அரைக்க பாருங்கள், அல்லது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் பீட்ரூட் பேஸ்ட் இருக்குன்னா 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். கரெக்டாக இதுதான் அளவுகள், இதை மாற்றிட வேண்டாம். இப்போ என்ன பண்ணுங்கள், அகலமான ஒரு குழிவான கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து அந்த சுகர் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சுகர் கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டுருங்க. நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த சுகரை கரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அதாவது இது ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் கையை வச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு மேலே தாண்டும் பொழுது அது என்ன ஆகும்னா கையை பொத்து விட்டுரும், தோலை பிய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது கிட்டத்தட்ட 1.5 கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். அதனால் நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 நிமிஷம் இதை அப்படி கொதிக்க விட்டுருங்க. அப்படி கொதித்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கை தயவுசெய்து வச்சிடாதீங்க, அதனால தான் நான் இப்போ வான் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 1.5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிரும். தண்ணி எதுக்கு நான் அதிகமாக சேர்க்க வேண்டான்னு சொன்னோம்னா, ரொம்ப தண்ணி சேர்க்கல, இது வந்து நல்லா கொதிச்சு வரையில் ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம பவுடராக்குன அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு பவுடரை இதில் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். இதையே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சாலும் தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு 10 கிராம் வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் கடைசி நேரத்தில், அதனால தான் அந்த வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன் நெய் சேர்க்கலைங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. நெய் சேர்த்தாச்சுன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வரையில் ரொம்ப முருகிரும், ஸ்மெல்லே வேறு மாதிரி போயிடும். அதனால தான் நான் உங்களுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்த்தாச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வரையில் அந்த பதம் ஒன்று போல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் இப்படி கிண்டி விடையில் ஹையில் இருந்ததுன்னா ரொம்ப தெறிக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிண்டி விடையில் லோவில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஹையில் வச்சுக்கோங்க. அப்படி மாற்றி மாற்றி வைக்கணும். என்கிட்ட ரொம்ப தெறிக்கும் பாருங்கள். இதோட தண்ணி இருக்குல்ல, அதோட தண்ணி சத்தை ஃபுல்லாக வெளியே தள்ளி விட்டுட்டே இருக்கும் பாருங்கள். அப்படி கொதிச்சு வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தெறிச்சிரும் பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். அதை மேல் ஃபுல்லாக தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்ச நேரம் சிம்மிலே வச்சுட்டு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கிளறி முடித்ததுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி செய்யலை அது தண்ணி சத்து ஃபுல்லாக வற்றி நல்லா இறுக ஆரம்பிக்கும் பாருங்கள். இறுக ஆரம்பிக்கையில் உங்களுக்கே தெரியும், அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்லா வரும் பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், என்ன அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் இந்த பதம். இதுக்கு மேலே லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்பையும் வெண்ணெய் அதுக்கு தான் லைட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் சேர்க்கலைன்னா ரொம்ப சட்டி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நல்லா வற்ற ஆரம்பிச்சிட்டு முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை என்ன செய்யுங்க, இப்போது நல்ல அந்த கடாயில் என்ன பண்ணுங்கள், நான் என்னென்ன பண்ணுறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நல்ல கடாயில் என்ன பண்ணுங்கள், தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முடிஞ்சுது.
இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இத அடுப்ப விட்டு கீழ இறக்கிருங்க. நல்ல ஒரு ஃபேன் காத்துல வச்சுட்டு கீழ உட்காந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா கை விடாம நல்லா இப்படி கிளறிட்டே இருக்கணும் பாருங்க. எவ்வளோ தூரம் நீங்க கிளறுதீங்களோ, அவ்வளோ தூரம் இது வந்து நல்ல பொடியாக ஆரம்பிக்கும் பாருங்க. என்னடா இது பேஸ்ட்டா இருக்கே, இது எப்படி பொடியாகும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா, கண்டிப்பா இது கொஞ்சம் கொஞ்சமா ஆற 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 வந்து இதுக்கு வந்து நம்ம பவுடரா ஆக ஆரம்பிக்கும் பாருங்க. அதனால தான் இதுக்கு வந்து நம்ம 1 1/2 கம்பிப்ப தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். நீங்களே பாருங்க, நான் எப்படி கிளறிட்டே இருக்கேன்னு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபாஸ்ட்டா போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஆனா, அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் இப்படி ரெடி பண்ணும்போது. உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் தொடர்ச்சியா உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல மரக்கரண்டி இருந்ததுன்னா அது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு கைய அழுத்தாது. இப்போ பாருங்க, நான் அப்படியே அந்த சட்டியிலே வச்சுட்டு அந்த கடாயிலே வச்சுட்டு எப்படி நான் பெரட்டி எடுத்துட்டே இருக்கேன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில அது வந்து பவுடர் ஆக ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அது பவுடர் ஆக ஆரம்பிச்சுரும். பார்த்துட்டே இருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது மொத்தத்தில ஜாமா இருந்தாலும் சரி, அல்வாவா இருந்தாலும் சரி, மைசூர் பாக்கா இருந்தாலும் சரி, ஒண்ணே ஒண்ணு தான். ஃபர்ஸ்ட்டு அந்த ஜீனி பாகு கரைஞ்சிட்டு, கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையிலேயே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வினிகர் சேர்த்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தா அதுக்கு தான் ஜாமு. பீட்ரூட்னாலும் சரி, கேரட்னாலும் சரி. அதே இது கொஞ்சம் வினிகர் சேர்க்காம செஞ்சா அதுக்கு பேரு அல்வா. அதே இது ஒரு கம்பிப்பதம் எடுத்து செஞ்சா அதுக்கு தான் மைசூர் பாக்கு. அவ்வளோதாங்க. இது வந்து 1 1/2 கம்பிப்பதம் எடுக்கிறதுனால இது பவுடர். இதுதான், இதில வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மந்திரம். இதோட தாரக மந்திரமே இதுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கஷ்டம். பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணையில கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி. கண்டிப்பா அந்த ஜீரா வந்து நீங்க வந்து கை வச்சு பார்க்கையில ஒரு கம்பி பதத்துக்கு மேல வரையில தயவுசெய்து கை வச்சு பார்த்துறாதீங்க. பொத்துரும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் வார்ன் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, ஏலக்காவ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தோல நீக்கிட்டு விதைகள போடுங்க. நான் வந்து தோலோட போட்டுட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, எவ்வளோ பவுடரா மாறிட்டு வருது பாருங்க. கண்டிப்பா இது வந்து எல்லாருமே இந்த பவுடர என்ன பண்ணுங்க, பால்ல சேர்த்து குடிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா குடுத்து பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்ல ஹெல்தியான ரெசிபி. சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் கூடுதலா போட்டுக்கிடலாம். தாராளமா கூடுதலா போட்டுக்கிடலாம். ஆனா இந்த ஏலக்காவையும் நீங்க ஒரு 15 ஏலக்காய் தாராளமா சேர்த்துக்கலாம். ஆனா கிராம்பு மட்டும் 4க்கு மேல வேண்டாம். அது கொஞ்சம் விறுவிறுப்பா புடிக்கும். அதனால தான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்றேன். இப்ப மேக்ஸிமம் நல்லா பவுடர் ஆயிட்டு பாருங்க. இப்ப என்ன பண்ணுங்க, இத ஒரு மிக்ஸி ஜார்ல என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ்ல போட்டு ஒரு தடவ மட்டும் தான் பிளெண்ட் பண்ணணும். ரிவர்ஸ்ல போட்டுட்டு ஒரு தடவ மட்டும் பிளெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் சொல்றத அப்படியே கரெக்ட்டா செஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா அது இறுகிரும். இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு ஜல்லடையில வச்சு இத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் ஆகி மேல ஃபுல்லா கட்டியா இருக்கும். அத திருப்பி என்ன பண்ணுங்க, ஜார்ல போட்டு திருப்பி ஒரு ரிவர்ஸ் பிளெண்ட் போட்டு அத என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல உணர விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் உணர விட்டு நீங்க ரிவர்ஸ் பிளெண்ட் போட்டு எடுக்கையில இந்த ஃபைன் பவுடர் உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிரும் பாருங்க. இந்த காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஃபைனா கிடைச்சிருக்கு பாருங்க இந்த பவுடர். அவ்வளதான். இத நல்லா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நல்லா பசும்பால்ல போட்டு குழந்தைகளுக்கு ஆத்தி குடுத்தீங்கன்னா, இது வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் எதுவுமே தெரியாது. ஒரு சூப்பரான ரோஸ் மில்க்ன்னு நெனைப்பாங்க. அல்லது பாதாம் மில்க்ன்னு நெனைப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு பாருங்க. இத என்ன பண்ணுங்க, நான் வந்து இன்னும் செக் பண்ணி பார்க்கல. வெளிய வச்சு இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க வச்சு பார்த்துக்கோங்க. ஆனா நல்லா பவுடரா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைங்க. கட்டியா இருக்கையில ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை தான். ஆனா பொறுமையா செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ரெசிபி கிடைக்கும். அதாவது மிக்ஸி ஜார்ல போட்டு ரிவர்ஸ் பிளெண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஜலிச்சுக்கோங்க. திருப்பி வர அந்த மேல கட்டியா இருக்கிறத திருப்பி என்ன பண்ணுங்க, ஒரு இடம் மிக்ஸி ஜார்ல அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல நல்லா காய வச்சிருங்க. திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அத ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல அடிச்சுட்டு ஜலிங்க. அப்படியே மாத்தி மாத்தி பண்ணையில ஒரு சூப்பரான ஒரு பவுடர் ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.